السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا من سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله أرسله الله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي القرآن القديم: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ألم تر كيف فعل ربك بأصحاب الفيل ألم يجعل كيدهم في تضليل فأرسل عليهم طيرا أبابيل ترميهم بحجارة من سجيل فجعلهم كعصف مأكول. قال رسول الله صلى الله عليه وسلم: إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى. أو كما قال عليه الصلاة والسلام. அளவிலா கருணையும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கின்றேன். அகில உலக மாந்தரின் வழிகாட்டியாய், இஸ்லாம் கூறும் நல்லுலகின் மிகச்சிறந்த ஆட்சியாளராய், முஸ்லிம்களின் நெஞ்சத்தில் என்றும் ஹயாத்துன் நபியாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நபிகள் கோமான் ஹஸ்ரத் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாரின் மீதும், அன்னாரை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், நல்லோர்கள், நாதாக்கள் நம் அனைவரின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் ஈடு இணை இல்லாத அன்பும் அவருடைய கருணையும் உண்டாவதாக. அன்பிற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மறுமையின் வாழ்க்கையை நம்பி, அதில் இறைவன் தரக்கூடிய பரிசான சொர்க்கத்தை நம்பி, நரகத்திலிருந்து இறைவன் தரக்கூடிய பாதுகாப்பை நம்பி பயணப்படக்கூடியவர்கள் முஸ்லிம்கள். என்ன ஒரு காரியமாக இருந்தாலும் இஹ்லாஸ் என்ற அல்லாஹ்விற்காக மட்டும் என்ற மன தூய்மையை அரிதாரமாக பூசிக்கொண்டு செயல்படக்கூடியவர்கள் முஸ்லிம்கள். தான் வாழக்கூடிய காலகட்டத்தோடு தன்னுடைய ஆமால்கள் நின்றுவிடக் கூடாது என்பதற்காக நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாருடைய அந்த பொன்மொழி கொப்ப, கபருக்கு போன பிறகும் கபருடைய வாழ்க்கையில் தொடர்ந்த நன்மைகள், அதற்கு பிறகு மறுமையின் வாழ்க்கையில் நீதி விசாரணையில் கொண்டு நிறுத்தப்படக்கூடிய நேரத்தில் தொடரும் நன்மைகள், சொர்க்கத்தில் கொண்டு அவனை சேர்க்கின்ற வரைக்கும் தொடர்ந்து வரக்கூடிய நன்மைகள், சதகத்துல் ஜாரியா என்று சொல்லக்கூடிய அந்த தொடர்கால நன்மைகள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த வார்த்தை கொப்ப, மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய நோக்கத்தில், மக்களுக்கு தொண்டாற்றக்கூடிய நோக்கத்தில் அல்லாஹ்விற்காக ஒரு வக்ஃபை, ஒரு ப்ராப்பர்ட்டியை ஒருவர் விட்டு சென்றாரேயானால் தொடர்ந்து மக்கள் அதில் பயன்பெறும் காலமெல்லாம் சம்பந்தப்பட்டவனுக்கு நன்மைகள் கிடைத்து கொண்டிருக்கிறார். அதே போல பயன் தரக்கூடிய கல்வியை ஒருவர் விட்டு செல்கிறார், அந்த கல்வியின் மூலமாக மக்கள் பயன்பெற்று கொண்டிருக்கிறார்கள். கல்வி ஸ்தாபனத்தையோ அல்லது கல்வியையோ விட்டு செல்கிறார், தொடர்ந்து அது செயலாக்கம் இருக்கும் காலமெல்லாம் நன்மைகள் அவரை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. அதே போல ஒருவர் துஆ செய்யக்கூடிய நல்ல ஒரு மேன்மகனையோ மேன்மகளையோ விட்டு செல்கிறார், அவர்கள் துஆ செய்து கொண்டே இருக்கின்றனர். அதிலும் எந்த குறைபாடும் இல்லாமல் தவாத்திர் என்று சொல்லக்கூடிய தொடர்படியான நன்மைகள் அவரை சென்றடைந்து கொண்டே இருக்கிறது. மொத்தத்தில் அவர் சொர்க்கத்தின் வாசலை தட்டுகின்ற வரைக்கும் இந்த நன்மைகள் தொடர்ந்து அவரை சென்றடைந்து கொண்டே இருக்கின்றன. இந்த இடத்துல முதன்மையானதும் முக்கியத்துவம் வாய்ந்ததுமான கபருக்கு போன பிறகு மக்களுக்கு பயன் தரக்கூடிய விதத்திலே கல்வியையோ அல்லது
ஏதாவது ஒன்றை தர்மமாக விட்டு சென்றாரே ஆனால் அதற்கு பெயர் தான் வக்ஃப்னு பேர். வக்ஃப் அப்படின்னு சொன்னா நிறுத்துதல்னு அர்த்தம், ஸ்டாப். இதுக்கு தான் வக்ஃப்னு சொல்லுவாங்க அரபியில. இவ்வளவு காலமாக தனியார் சொத்தாக இருந்ததை ஒரு பர்சன் உபயோகித்துக் கொண்டிருந்த அந்த ஒரு பொருளை, நியமத்தை இனிமேல் அல்லாவிற்காக மட்டும் என்று நிர்ணயம் செய்யப்படுவது, தடுத்து நிறுத்தப்படுவதற்கு தான் வக்ஃபு, தடுத்து நிறுத்தப்படுதல் அப்படின்னு அர்த்தம். இவ்வளவு காலம் மனித புழக்கத்தில் இருந்த, அதாவது தனி மனித புழக்கத்தில் இருந்த அந்த ஒன்றை பொது புழக்கத்திற்காக, அதுவும் அல்லாவிற்காக, ரப்புல் ஆலமீனுக்காக ஒருத்தர் என்ன செய்யறார்? பொதுமக்கள்ன்றது அல்லாஹ்வுடைய படைப்புகள் தானே, அந்த படைப்புகள் நலம் வளம் பெற வேண்டும் என்பதற்காக ஒருவர் நிர்ணயம் செய்து ஒன்றை ஏற்படுத்துகிறார் என்று சொன்னால் அது வக்ஃபு என்று சொல்லப்படும். இந்த வக்ஃபில சம்பந்தப்பட்டவர் கூட உரிமை கொண்டாட முடியாது. ஒரு பள்ளிவாசலை ஒருவர் வக்ஃபு செய்கிறார் என்று சொன்னால், இந்த பள்ளியை நான் தான் வக்ஃபு செய்தேன், அதனால் நான் தான் தொடர்ந்து பராமரிப்பேன், நான் தான் இதில் உள்ள லாப நஷ்டங்களை பார்ப்பேன் என்று அவரால் சொல்ல முடியாது. தனியார் சொத்து அப்படின்ற அந்த இதில் இருந்து அப்படியே தடம் மாறி வக்ஃபு என்ற பொது சொத்தாக அது மாறிவிடும். முழுமையான முறையில் அது தொழுவதற்கும் இபாதத் செய்வதற்கும் இன்னவர அல்லாவின் வணக்க வழிபாடுகள் நடைபெறுவதற்கும் உண்டான கேந்திரமாக அந்த பள்ளிவாசல் மாறிவிடும். இது ஒரு வகையான வக்ஃபு. இன்னொருத்தர் என்ன பண்றாருன்னு சொன்னா, பொதுமக்கள் பயன் தரக்கூடிய விதத்துல, பொதுமக்களுக்கு பயன் தரக்கூடிய விதத்துல வர்றவங்கெல்லாம் சாப்பிடணும் அப்படின்றதுக்காக ஒரு சத்திரத்தை நிறுவி ஏழை எளிய மக்களுக்கு தொடர்ந்தாற் போல 3 வேளையும் அன்னாகாரம் இதில் இருந்து கொடுக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி எழுதி வைக்கிறார். இதுக்கு பேர் வக்ஃபு தான். இது அல்லாஹ்வுக்காகத்தான் செய்யறாரு. வயிறார சாப்பிடக்கூடிய மக்கள், அதில் கிடைக்கக்கூடிய புண்ணியங்கள் அனைத்தும் அல்லாஹ்விடம் இருந்து அவர் எதிர்பார்த்து அவர் வக்ஃபு செய்தபடியால் அது அதுக்கு மட்டுமே பயன்படுத்தப்பட வேண்டும். உணவு கொடுக்கக்கூடிய இடத்துல பள்ளிவாசல் சம்பந்தப்பட்ட காரியங்களை பண்ண முடியாது. ஏன்னா அவர் வக்ஃபு செய்தது பொதுமக்களுக்கு சாப்பாடு போடணும்னு தான் அந்த இடத்தை வக்ஃபு செஞ்சிருக்கிறார். அதை என்ன செய்ய முடியாது, வேறு விதமான நோக்கத்திற்கு பயன்படுத்த முடியாது. உங்களுக்கு ரொம்ப தெளிவா சொல்றதாக இருந்தா, ஒருவர் முழுமையான முறையில மின்சாரத்திற்கென்று, இப்ப உள்ள காலகட்டம் மின்சாரம், அந்த காலத்தில் எண்ணெய், பள்ளிவாசலுக்கு எண்ணெய்க்கு இந்த ரூபாயை செலவுபடுத்துங்க, மின்சாரத்துக்கு செலவுபடுத்துங்க ஒரு தொகையை கொடுத்துட்டு இறந்து போற, ஒரு சொத்தை கொடுத்துட்டு இறந்து போற. அந்த சொத்துல இருந்து வரக்கூடியது அத்தனையுமே பள்ளிவாசலுடைய மின்சாரத்திற்கு மட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு புல் ஸ்டாப் வச்சுட்டு ஒரு ரவுண்டு போட்டுட்டு போறார். மின்சார தவிர்த்து மற்ற காரியங்களுக்கும் பண்ணிக்கிறோம், அல்லாஹ்வுடைய விஷயத்தில் தானே நம்ம பண்றோம்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகள் மின்சாரத்திற்கு மாற்றமான அவருடைய அந்த ப்ராப்பர்ட்டி, அவர் எழுதிய எழுத்துக்களுக்கு மாற்றமாக அவர்கள் செய்தார்களேயானால் அல்லாஹ்விடத்துல கடும் தண்டனைக்கு ஆளாகிறார்கள். இல்ல, நான் உனக்காகத்தானே செய்தோம், உன் காரியத்திற்காகத்தானே நாங்க செய்தோம், என்ன மின்சாரத்துக்குன்னு அவர் கொடுத்திருந்தாரு, நாங்க அதை என்ன செஞ்சோம், வர்றவங்க போறவங்க, அதாவது பள்ளிக்கு வரக்கூடியவங்களுக்கெல்லாம் நாங்க என்ன செஞ்சோம், சலுகை கொடுக்கக்கூடிய விதத்துல அங்குள்ள ஏழைகளுக்கு நாங்க என்ன செஞ்சோம், தாராளமான முறையில் இந்த வக்ஃபுடைய இதுல இருந்து நாம கொடுத்தோம், இதுல என்ன தவறுன்னு சொல்லி அல்லாஹ்விடத்துல கிராஸ் கேள்வி கேட்க முடியாது. ஒண்ணு, அவர் சொல்லிட்டு போறார், இதை எதுக்குனாலும் பயன்படுத்திக்கலாம், ஆனா அல்லாவிற்காக ஒரு அல்லாவிற்கான வழிகளில் மட்டும் இருக்க வேண்டும் என்று ஒரு அண்டர் கிரவுண்ட போட்டு போனாருன்னு சொன்னா, அதை தாராளமான முறையில இறை பாதையில என்ன வகையிலும் உதவி செய்யலாம், எந்த வகையிலும் செலவு செய்யலாம். அதை தவிர்த்து அவர் மின்சாரத்திற்கென்று மட்டும் அப்படின்னு சொல்லி ரவுண்ட் அப் பண்ணி போனாருன்னு சொன்னா, மின்சாரத்திற்காக மட்டும்தான் அது பயன்படுத்தப்பட வேண்டும். ஒரு மாசம் மின்சாரமே எரிக்கல, அல்லது 100 ரூபாய்க்குள்ள 100 யூனிட்டுக்குள்ள எரிச்சிட்டார், பெரிய அளவுக்கு கரண்ட் பில் வரல, சரிப்பா, எப்பவுமே மாசம் 10,000 ரூபாய் வந்துகிட்டு இருக்கும், இந்த மாசம் கரண்ட் பில் பார்த்தா 2,000 ரூபாய் தான் வருது, மீதி இருக்கக்கூடிய 8,000 ரூபாவை நம்ம என்ன செய்வோம், மாதம் தொடர்ந்து 10 ரூபாய் தானே கொடுத்துக்கிட்டு இருந்தார், அவர் இறந்து போனாரு, அந்த மீதி இருக்கக்கூடிய 8,000 ரூபாவை என்ன பண்ணுவோம், வேறு வகையான மஸ்ஜிதுகளுடைய பராமரிப்பு, மராமத்து, பெயிண்ட் ஒர்க்கு, வேற வகையான செலவினங்களுக்கு நாம் அதை பயன்படுத்துவோம்னு சொன்னா பச்சை ஹராம் சகோதரர்களே.
ஏன்னா வக்ஃபு அப்படின்றது கடுமையான சட்ட விதிகளுக்கு உட்பட்டது. வக்ஃபு என்பது சாதாரணமாக சாதா சீதாவாக அங்கொன்றும் இங்கொன்றுமாக செய்யப்படக்கூடிய தர்மம் அல்ல. அது முழுமையான முறையில கண்டிப்பாக உரியவரிடத்தில் தான் சேர்க்கப்பட வேண்டும் என்பதில் திட்டவட்டமான ஒன்று. எந்த அளவுக்கு சொல்லப்படுகிறதுன்னு சொன்னா, சொல்லுவாங்க வக்ஃபுடைய அந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது பாருங்க, வக்ஃபுடைய ப்ராப்பர்ட்டி, வக்ஃபுடைய ஷர்த்துல் வாக்கிஃப், ஒரு வாக்கிஃபுடைய நிபந்தனை எப்படிப்பட்டதுன்னு சொன்னா, கமிஸ்லில் குர்ஆன், குர்ஆனை போலண்டுவாங்க. குர்ஆனுடைய ஆயத்தை மாத்த முடியுமா? குர்ஆனுடைய சட்டத்தை மாத்த முடியுமா? குர்ஆனுடைய ஒரு புள்ளியை மாத்த முடியுமா? குர்ஆனுடைய ஒரு எழுத்தை மாத்த முடியுமா? நிச்சயமாக முடியாது. அப்ப அந்த ஒரு அடிப்படையில மாற்ற முடியாத மாற்றத்துக்கு உட்படாத ஒன்றுதான் வக்ஃபு என்பது சகோதரர்களே. எந்த அளவுக்குண்டா, சம்பந்தப்பட்டவரே வக்ஃபு செய்த பிறகு அதுக்கு பிறகு இல்ல இது நான் இப்படி பண்ணிக்கிறலாம் அப்படி பண்ணிக்கிறலாம்னு சொன்னாலும் கூட அது தகாது. அப்படி இருக்கையில இன்னொருவன் அந்த வக்ஃபில கை வைக்கும் போது பெரும் குற்றவாளி மட்டுமல்ல, அல்லாஹ்விற்கான எதிரியாக அவன் உருவாகி கொண்டிருக்கிறான். ரப்புல் ஆலமீனுடைய எதிரியாக உருவாக்கி கொண்டிருக்கிறான். சமூது கூட்டம்னு ஒரு கூட்டம் இருந்துச்சு. அந்த சமூது கூட்டத்தார்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்காக அவர்களுக்கு சில சலுகைகளை சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செஞ்சாங்க, அல்லாஹ்விடத்துல இருந்து பெற்றுக் கொடுத்தாங்க. அப்படி பெற்றுக் கொடுத்ததுல ஒண்ணுதான், சமூது கூட்டத்தார்கள் இஸ்லாத்திற்கு வரணுன்றதுக்காக அந்த மக்களுடைய தாகம் தீர்க்கின்ற, ஊட்டச்சத்தை கொடுக்கின்ற ஒட்டகம். ஒட்டகம் முழுமையாக ஒட்டகத்திற்குரிய பால் ஒரு நாளைக்கு நீங்க குடிச்சுக்கிறணும், ஒரு நாளைக்கு அதை மேய விட்டுறணும். ஒரு நாள் வக்ஃபு தான், ஒரு நாள் விட்டு வக்ஃபு. ஆனால் இவர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? நபியை கேவலப்படுத்த வேண்டும், அவர் செய்த வக்ஃபான அந்த ஒட்டகத்தை கேவலப்படுத்த வேண்டும் என்பதற்காக இந்த பாவிகள், இந்த சமூது கூட்டத்தார்கள் அந்த ஒட்டகத்தினுடைய அந்த காம்புகள் இருக்கிறது அல்லவா, பால் காம்புகள், மார்பு, அந்த மார்பையை அறுத்து அதை கால்களை துண்டாக்கி ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிட்டனர். நவுது பில்லாஹி மின்ஹா. அந்த சமூது கூட்டத்தாருக்கு பிடித்த பீடை இன்றும் கூட அவர்கள் மறைந்த இடம் இருக்கிறது, அவர்கள் அழிந்து போன இடம் இருக்கிறது. சொல்வார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஒரு கட்டத்திலே, சீக்கிரம் இந்த இடத்தை விட்டு கடங்கள், ஏனென்றால் இங்கே சாபம் இறங்கி கொண்டிருக்கிறது என்று சொல்வார்கள். ஏதோ ஒரு நேரத்தில் ஏதோ ஒரு காலத்தில் ஒரே ஒரு ஒட்டகம், அல்லாஹ்வின் பாதையிலே வக்ஃப் செய்யப்பட்ட ஒட்டகம், அதை துஷ்பிரயோகம் செய்ததன் காரணமாக கியாமத்து வரைக்கும் சாபம் இறங்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த இடம், அவர்கள் அழிந்து போய்விட்டனர், சம்பந்தப்பட்டவர்கள் நாசம் அடைந்து விட்டனர். ஆனாலும் அந்த நாசத்தின் தாக்கம் இன்றும் கூட வானுலகத்திலிருந்து பொழிந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்போது உங்களுக்கு புரியும் என்று நினைக்கிறேன். ரப்பின் சட்டங்களை ஏற்கனவே கை வைத்தாகிவிட்டது, அழிவிற்கான பாதையை கொஞ்சம் கொஞ்சமாக திறந்தாகிவிட்டது. முழுமையான முறையில் தங்களுடைய அழிவை தாங்கள் தேடிக் கொள்வதற்காக மத்திய அரசு என்ற பெயரிலே கொஞ்சம் கூட மக்கள் நலனில் அக்கறை இல்லாத, குறிப்பாக அல்லாஹ் ரசூலை ஏற்றுக்கொண்டு தொழுது இபாதத் செய்து யாருக்கும் எந்த தொல்லையும் கொடுக்காமல் ஒதுங்கி சமாதானமாக வாழக்கூடிய ஒரு முஸ்லிமுக்கு அல்ல படைத்தவனுக்கு செய்யக்கூடிய அக்கிரமங்கள் தொடர்ந்த வண்ணம் இருக்கின்றன சகோதரர்களே, தொடர்ந்த வண்ணம் இருக்கின்றன. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இந்த மாபாவிகளுடைய விஷயத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன நாடுகிறான் என்று தெரியவில்லை. அந்த ரப்பினுடைய கணக்கு அல்ஹம்துலில்லாஹ் நம்மால் விவரித்தோ அல்லது இப்படித்தான் என்று யூகித்தோ சொல்ல முடியாத அளவுக்கு இருந்து கொண்டிருக்கிறது. முதலாக வக்ஃபுடைய சொத்து காபத்து ஷரீஃப், காபத்துல்லாவை, ரப்புல் ஆலமீனுடைய இல்லத்தை தகர்த்தெறிவதற்காக தனக்கான அந்த கோயிலில், தனக்கான அந்த தேவாலயத்தில் மக்கள் வர மறுக்கிறார்கள், மக்களுடைய ஈர்ப்பு இல்லை. இருக்கின்ற அந்த காபத்துல்லாவை அழித்து விட்டால் நமக்கு பெரும் கூட்டம், பெரும் ஈர்ப்பு ஏற்படும் என்று தவறான மனப்பால் குடித்தவன் தான் அப்ரஹா. இந்த அப்ரஹா காபத்து ஷரீஃப் என்ற அல்லாஹ்வின் இல்லத்தை இப்ராஹிம் நபி ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாமிடமிருந்து அப்படியே தொன்று தொட்டு வக்ஃபுடைய புனிதமான
மிகச்சிறந்த அல்லாஹ்வின் சொத்தாக இருக்கக்கூடிய அந்த தேவாலயத்தை நொறுக்குவதற்காக அவன் வெளிக்கிளம்பினான், படை கிளப்பினான், யானை படையெல்லாம் அழைத்து வந்தான். அந்த காலத்து புல்டோசர்கள் யானை தான், அந்த காலத்து புல்டோசர் யானை படைதான். அந்த யானை படையெல்லாம் அழைத்து கொண்டு வந்தான் சகோதரர்களே. ஆனால் அந்தோ பரிதாபம், தன் வக்ஃபு சொத்தை அல்லாஹ் காப்பதற்காக, தன்னுடைய வக்ஃபு சொத்தான காபத்து ஷரீஃபை காப்பதற்காக மக்கள் தொழுகை, இபாதத்து, தவாஃப், ருக்கு, சுஜூத், இஅ்திகாஃப் போன்றவைகள் இருப்பதற்குண்டான தனது இல்லத்தை காப்பதற்காக அந்த இறைவன் கையில் எடுத்த ஆயுதம்தான் பெரும் மகா யுத்தம். இந்த மகா யுத்தத்தில் அல்லாஹ் பயன்படுத்தியது எது தெரியுமா? பெரும் பெரும் மலக்குகளை கொண்டோ, பெரும் வாட்கள், பத்ர் யுத்த களத்திலே மலக்குகளை கொண்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் போரிட்டானே, அப்படிப்பட்ட போரை அல்லாஹ் தஆலா நிகழ்த்தவில்லை. சின்னத்தனமாக, சில்லறைத்தனமாக காபாவை இடிக்க வந்த அந்த அபரஹாவிற்கு சின்னஞ்சிறிய உயிர்களை கொண்டே மகா பெரிய யுத்தத்தை நடத்தி அவனை பஸ்பமாக்கினான். அல்லாஹ் சூரத்துல் ஃபீலிலே சொல்வதை நாம் அதிகம் ஓதி இருக்கலாம். அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பி அஸ்ஹாபில் ஃபீல் அலம் யஜ்அல் கைதஹும் ஃபீ தத்லீல் அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பி அஸ்ஹாபில் ஃபீல். யானை படையை ரப்பு என்ன செய்தான் என்று நீங்கள் பார்க்கவில்லையா? அலம் யஜ்அல் கைதஹும் ஃபீ தத்லீல், அவர்களுடைய அந்த சதி திட்டத்தை அவன் அழிவில்லாக்கினான், நாசத்தில்லாக்கினான். வஅர்ஸல அலைஹிம் தைரன் அபாபீல், அவர்களின் மீது சிறிய பறவைகளை, அபாபில் என்று சொல்லக்கூடிய அல்லாஹ்வின் சின்ன 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 உயிர் படைகளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அனுப்பினான். தர்மீஹிம் பிஹிஜாரத்தின் மின் சிஜ்ஜீல், சுடு கற்களை அவர்கள் மீது அவைகள் எரிந்தன. காஸ்பிம் மஅகூல், காஸ்பிம் மஅகூல், தர்மீஹிம் பிஹிஜாரத்தின் மின் சிஜ்ஜீல் ஃபஜஅலஹும் காஸ்பிம் மஅகூல். அதன் காரணமாக அவர்கள் உயிரினங்கள், கால்நடைகள் மென்று துப்புமே அந்த வைக்கோலை போல பஸ்மமாகி விட்டனர் என்று அல்லாஹ் சொல்வார். இவர்கள் பஸ்மமாகுவதற்குண்டான வேலையைத்தான் பார்த்து கொண்டிருக்கின்றனர் சகோதரர்களே. இவர்கள் மனித தாக்குதலை கையில் எடுக்கவில்லை, இறைவனின் சட்டங்கள் தாக்குதலை கையில் எடுத்திருக்கின்றனர். வக்ஃபு என்பது தனி மனிதனுடைய சொத்துக்களோ அல்லது எங்கேயோ ஒரு குரூப், ஒரு அமைப்புடைய சொத்துக்களோ அல்ல. இது முழுக்க முழுக்க அண்ட சராசரங்களையும் படைத்த அந்த ரப்புல் ஆலமீனுடைய, அந்த ரப்புல் இஸ்ஸத்தினுடைய சொத்துக்கள். அந்த சொத்துக்களுக்குரியவன் அவன்தான். அதான் அப்துல் முத்தலிப்ட கேட்கப்பட்ட போது அவர் சொன்னாராம், யாயா உன்னுடைய இல்லம், உன்னுடைய நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய காபத்துல்லாவை அபரஹா இடிக்க போறான்னு நீ பாட்டுக்கு இருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, அதுக்கு முன்னாடி அபரஹா வந்து அவருடைய ஒட்டகங்களை களவாடிட்டான், அவருடைய ஒட்டக கூட்டத்தை, பண்ணையை களவாடி விட்டான். அதை வந்து பேசி தீர்த்து வழக்கு பண்ணி வாங்கிட்டு வந்துட்டாங்க. அப்பதான் கேட்டவர் சொன்னாரு, உன் ஒட்டகத்து சொத்தை எப்படி நீ போராடி வாங்கிட்ட, இப்ப இந்த சொத்தை எப்படி நீ போராடி வாங்க போறன்னும் போது அப்துல் முத்தலிப் சொன்னாங்களா, இது ஒட்டகம்ன்றது என்னுடைய சொத்துப்பா, காபத்து ஷரீப் அப்படின்றது என்னுடைய சொத்தல்ல, ஏக இறைவனாம் அல்லாஹ்வின் சொத்து, அதற்குரியவன் அவன், அவன் பார்த்துக் கொள்வான் என்று சொன்னார்களாம். அவன் பார்த்துக் கொள்வான் என்று சொன்னார்களாம். அழிவின் பாதையை ரொம்ப லேசாக ஆக்குகிறது இந்த கேடுகட்ட அரசாங்கம், மத்திய அரசாங்கம். சகோதரர்களே, அல்லாஹ் அதற்கு, இந்த வக்ஃபு சட்ட திருத்தத்திற்கு மறுபளித்த அத்தனை மக்களின் மீதும் அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக. எதிர்த்து ஓற்றிட்ட அத்தனை மக்களின் மீதும் ரஹ்மத் செய்வானாக. அவன் தோழனா, துருத்தியா, இந்துவா, முஸ்லிமா, கிறிஸ்தவனா, புத்தனா, எதனாலும் கவலை இல்லை, அல்லாஹ் அவர்கள் மீது ரஹ்மத் செய்வானாக. இதற்கு சப்போர்ட்டிங்காக, ஆம் சட்ட திருத்தம் வேண்டும் என்று கயமைத்தனமான முறையிலே கையெழுத்திட்ட அத்தனை மிருகங்களின் மீதும் அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாவதாக. இது சாதாரணப்பட்ட விஷயம் அல்ல, இது சாதாரணப்பட்ட விஷயம் அல்ல சகோதரர்களே. ஒரு மனிதனுடைய உரிமை மீது கையாடல், அவன் வைத்திருக்கக்கூடிய, அவன் எதற்காக விட்டு சென்றான்? என் நன்மைக்காக, என் கபருக்காக, என் மன்னரைக்காக, என் மறுமைக்காக
தொடர்ந்த தர்மங்கள் தனக்கு நன்மைகள் வர வேண்டும் என்று அவன் ஒரு அமானிதத்தை கொடுத்து சென்றிருக்க 1954 இருந்து 1990 வரைக்கும் அதுக்கு உண்டான எல்லா வகையில அமைப்புகள்லாம் இப்படித்தான் சொல்லி ஒரு அழகான ஒரு அமைப்பை கொண்டு வந்து வக்ஃபு வாரியம் சொல்லி வச்சிருக்கிறாங்க. அதுல நியமனம் செய்யப்பட்டவங்களும் முஸ்லிம்கள் தான். அதுல ஒருத்தன் சில பேர் திருட்டுத்தனம் பண்றான்னு சொன்னா அந்த திருட்டுத்தனத்தை கண்டுபிடிச்சு அழகான முறையில அந்த ஒழுங்கான முறையில முஸ்லிம்களுக்கு அந்த பூர்வக்குடி மக்களுக்கு செல்ல வேண்டிய அந்த சலுகைகளை அழகான முறையில பிரித்து கொடுக்கிறது தான் அரசாங்கத்தினுடைய வேலை. அரசாங்கம் தலையிடலாம், தவறு கிடையாது. வக்ஃபு என்று சொல்லக்கூடிய இந்த ப்ராப்பர்ட்டியினுடைய சம்பந்தப்பட்ட சட்டங்களிலே அரசாங்கம் தலையிடலாம், தலையிட வேண்டும். அப்போதுதான் அதிலே ஒரு ஒழுங்கு, அதிலே ஒரு அழகு இருக்கும். ஆனால் அரசாங்கம் தலையிடுவது முஸ்லிம்களுக்கான அந்த சொத்தில் முஸ்லிம்களுடைய மஷாராவின் அடிப்படையில் தான் தலையிட முடியும். அதை தவிர்த்து அதுல உள்ளவங்களை பாதி என்னது முஸ்லிம்கள் ஒரு 6-7 பேர் இருக்கட்டும், மற்றவங்களும் அதுல நுழைவாங்கண்டா மற்றவங்களுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? அடே, முருகனுக்கும் முஸ்தபாவுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது? அமாவாசைக்கும் அப்துல் காதருக்கு என்ன சம்பந்தம் இருக்கிறது? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எங்க ஒரு இடத்துல இந்த அறநிலைத்துறை சம்பந்தப்பட்ட ஒரு ஆளு நர்கீஸ் கான் சொல்லிட்டு ஒருத்தனை தூக்கி போட்டதுக்கு என்ன கத்துனானுங்க. நர்கீஸ் கான் கடைசியில பார்த்தா அந்த ஆளு முஸ்லிமே கிடையாது, அவர் ஒரு இந்து. பேர் ஒன்றை வைத்து எப்படி நீ முஸ்லிம போடலாம் இந்த அறநிலையத்துறைக்கு அப்படின்னு சொல்லி குய்யோ முறையோன்னு சொல்லி காட்டுக்கத்தல் போட்டுச்சு இந்த எச் ராஜா இது போன்றவர்கள் எல்லாம். அப்ப அப்படி இருக்கையில கடைசியில பார்த்தா அவர் முஸ்லிமே கிடையாது. பிறகு அதாவது அவருக்கு அந்த ஆரம்ப நேரத்துல பிரசவத்திற்கு அழகான முறையில் அந்த டாக்டர்ஸ் உதவுனதுனால அந்த டாக்டருடைய பேரை தன்னுடைய மகனுக்கு வச்சிருக்கிறாங்க அந்த அம்மா, நர்கீஸ் கான் சொல்லிட்டு. அந்த பேரை வச்சே அவ்வளோ பெரிய ருத்ர தாண்டவம், காளி தாண்டவம் ஆடுன நீங்க இப்போ சம்பந்தம் இல்லாம முஸ்லிம்களுக்கென்றே உள்ள வரையறுக்கப்பட்ட இந்த சொத்தில் இன்னொருவன் தலையிடுவதை எப்படி நாங்கள் அனுமதிக்க முடியும்? அல்ஹம்துலில்லாஹ் போராடி கொண்டிருக்கிறார்கள், போராடுவோம். இது முழுக்க முழுக்க அப்துல் முத்தலிஃபுடைய மனோநிலைதான். எப்படி அந்த அப்துல் முத்தலிப் அல்லாவின் சொத்தாக இருக்கக்கூடிய காபத்து ஷரீஃபை அல்லாவின் சொத்து அவன் பாதுகாப்பான் என்ற அந்த ஒரு பலகீனமான ஒரு தொனியில் சொன்னாரோ, அந்த கையறு நிலையில் தான் நாம் இருக்கிறோம். வானத்தை பார்த்து தொடர்ந்து வானத்தை பாருங்கள், ஏக்கத்தோடு பாருங்கள். அந்த ரப்புல் ஆலமீன் உதவக்கூடியவனாக இருக்கிறான். நாம் செய்த சில தவறுகள், சில கவனக்குறைவுகள், சில ஸ்திரத்தன்மையை இழந்ததன் காரணமாக அன்பிற்குரியவர்களை இன்று காவாலிகளும் கருங்காலிகளும் உள்ளே நுழைந்து நம் அழகிய நம்முடைய உயிருக்கும் மேலான ஷரியத் சட்டங்களை கை வைத்துக் கொண்டிருக்கின்றன. இது நிரந்தரம் அல்ல, இது என்றைக்கும் நிரந்தரம் அல்ல. படைத்தவனை கை வைத்துக் கொண்டிருக்கிறான். அந்த படைத்தவனை கை வைக்கும் போது அதனுடைய பின் விளைவுகள் எந்த அளவுக்கு மோசமாகும் என்பதை அல்லாஹ் நம் கண்களுக்கு காட்ட வேண்டும் இன்ஷா அல்லாஹ். அதனால் நடத்தப்படக்கூடிய போராட்டங்களில் இயக்கங்கள், கொள்கை அப்படின்ற அந்த ஒரு பாகுபாடு இல்லாமல் நடத்தப்படக்கூடிய சென்னை மாநகரத்தில் இது போன்ற இடங்களில் நடத்தப்படக்கூடிய போராட்டங்களில் முழுவதுமாக கலந்து கொள்ளுங்கள். ஜிஹாத் என்பது இதுதான். தீமைக்கு எதிரான போர்க்களம், தீமைக்கு எதிரான உத்வேகம். அல்லாவிடத்தில் கேளுங்கள். பெரும் ஆயுதமே படைத்தவனிடத்தில் கேட்பதுதான். அவனுக்கான சொத்து, அவனுக்காக அல்லாவின் அடிமைகளால் தரப்பட்ட சொத்து, அவனுக்காக முட்ட முழுக்க அல்லாவின் அடியார்களால் தரப்பட்ட சொத்து. அந்த சொத்தில் கை வைப்பது, அந்த சொத்தில் கையாடல் செய்ய நினைப்பது, நான் ஃபுல் டீடைல்ஸா உங்களுக்கு சொல்லல, அதற்குண்டான நேர காலமும் இது இல்லை. உட்கார்ந்த அரசியல் பேசுறதுக்கு உண்டான மேடையும் இல்லை. செய்தனா உமர் ரலியல்லாஹு தான் முதலாக இந்த சொத்து, இந்த வக்ஃபுடைய இதே ஆரம்பிச்சவங்க. உமர் ரலியல்லாஹு, கண்ணியத்திற்குரிய உமர் ரலியல்லாஹு என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா, ஹைபர் அப்படின்ற பகுதியில யா ரசூலல்லாஹ் எனக்கு ஒரு தோட்டம் இருக்கு. ரசூலுல்லாஹ்ட்ட வருவாங்க, சொல்லுவாங்க ஹைபர் என்ற பகுதியில எனக்கு ஒரு தோட்டம் இருக்குது, அந்த தோட்டம் எனக்கு ரொம்ப பிரியமானது, அது அல்லாஹ்வுடைய பாதையில நான் வக்ஃப் செய்ய விரும்புறேன் அப்படின்ன உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, நான் ஒரு ஐடியா சொல்றேன், நீ கேட்கிறியான்னு சொல்லுவாங்க. சொல்லுங்க யா ரசூலல்லாஹ். வமா துமுருனி, வமா நீங்க இது விஷயத்துல வமா தமுருனி எனக்கு என்ன ஏவுறீங்கன்னு சொல்லிட்டு கேட்பார். அப்பதான் சொல்லுவாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முதல்ல நீ என்ன பண்ணு, பழங்களை வக்ஃப் பண்ணு, அதுல கிடைக்கக்கூடிய பழ வஸ்துக்கள் ஏழைகளுக்குரியதுன்னு சொல்லி வக்ஃப் பண்ணு.
வக்ஃப் பண்ணிட்டு அதுக்கப்புறமாக கடைசி அந்திம காலகட்டத்தில் நீ நிலத்தை பத்தியோ அதை பத்தியோ யோசிச்சுக்கலாம்ப்பா. முதல்ல கிடைக்கக்கூடிய அந்த தோட்டங்கள்ல இருந்து பழவர்க்கங்கள் மரங்களில் இருந்து கிடைக்கக்கூடிய பழங்களை நான் ஏழைகளுக்கு வக்ஃப் செய்யறேன் அப்படின்னு நீ சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சாங்க, சொல்லிட்டு 3 நிபந்தனைகள் சொன்னாங்க. லா யுபா, எந்த காரணத்தை கொண்டு விற்கப்படக்கூடாது. அதே போல லா யூரசு, எந்த காரணத்தை கொண்டு வாரிசாக யாரும் வரக்கூடாது. எந்த காரணத்தை கொண்டும் யாரும் இந்த இதை அன்பளிப்பு செய்யக்கூடாது. இது முழுக்க முழுக்க வக்ஃப் தான் அப்படின்னு ஆரம்ப பிதாமகன் அவங்க தான், வக்ஃபுடைய பிதா. அதனால் அன்பிற்குரிய அல்லாஹ்வின் பெருமக்களே, எல்லோரும் ஒட்டுமொத்தமாக படைத்தவனிடத்தில் கேட்போம். அந்த ரப்புல் ஆலமீன் கருணையோடு நமக்கு அல்ஹம்துலில்லாஹ் துணை புரிவான். இந்த தீய சக்திகளுக்கு எதிரான ஒரு பெரும் சக்தி துவா. அந்த துவாவை இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய எல்லா வக்த் தொழுகையிலும் வையுங்கள். குறிப்பாக